அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நம் உடல் உறுப்புகளில் எல்லா நோய்களுக்கும் காரணம் குடல் சுத்தம். அதாவது குடலை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே அனைத்து நோய்களும் சிறப்பாகவும் சீராகவும் செயல்படும். அதனால் நம் எப்போவுமே சிறுகுடல், பெருகுடல், வயிறு இந்த மூன்றையும் சுத்தமாக வைக்க வேண்டும். இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, முடி உதிர்தல். முடி உதிர்தல் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. முன்னொரு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் முடி உதிர்ந்தால் ஆன்லைனில் கண்ட ஆயில்களை, வாசனை திரவியங்களை வாங்கி பூசுறீங்க. அப்படி செய்யும்போது கெமிக்கல் அதில் எத்தனை சதவீதம் கலந்துருக்குது அப்படின்னு நம்ம யாரும் பார்க்குறது இல்லை, சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம் சாப்பிடக்கூடிய உணவு, அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகள், பழங்கள், காய்கறிகள், பின்ன உணவு முறைகள், அதாவது சிறுதானியங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டென்ஷன் உள்ளவங்களும் இந்த முடி உதிர்தல் ஏற்படும். எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டில் பிரச்சனை, அந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம பிரச்சனைகளை மேற்கொள்கிறது வழக்கம். அதனால் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி, முடி உதிர்தல் அப்படின்னா நம்ம வெளியே எல்லா வாசனை திரவியங்கள், அதாவது டை அடிக்கிறது, கண்ட ஆயில்களை வாங்கி பூசுறது ஆன்லைனில் வாங்கி, அந்த மாதிரி இல்லாமல் நம் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு ஃப்ளக்ஸ் சீடு, அதாவது ஆளி விதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஆளி விதையை லேசாக பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கஞ்சியில் கலந்து சாப்பிட்லாம், பாலில் கலந்து சாப்பிட்லாம். அதாவது ஜீரணமின்மை இல்லாதவர்கள் பாலில் கலந்து சாப்பிடக்கூடாது, அதாவது ஜீரணத்தை பாதிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சுடுதண்ணியில் சாப்பிட்லாம், சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நம் முடியோட கால்கள் நல்லா வலுவாக செயல்படும், வலுவாக இருக்கும். முடி, அதாவது ரோம கால்கள் தலையில் மேலே பூசிடுறோங்க. அந்த முடி உதிர காரணம் என்ன அப்படின்னா, உடல் சூட்டுனாலையும் முடி உதிரும். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த ஆளி விதை சீடு சொன்னேன் இல்லைங்களா, அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சு டெய்லி ஒரு ஸ்பூனு வீதம் சாப்பிடலாம். அதாவது லேசாக பொன்னிறமாக வறுக்காமல் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா உடல் ஜீரண பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல முறையில் அந்த ஆளி விதையை பயன்படுத்தி உணவில் சேர்த்து வர வேணும். முடி உதிருது அப்படின்னா நம்ம மேல் பூச்சா பூசுறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி மேல் பூச்சி செய்யும்போது நம்ம ஒரு மரம் வளர்க்குறோங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அது இயற்கையிலேயே ஒரு இலைகள் காஞ்சு உணங்கக்கூடிய நிலைமையில் நம்ம கொண்டு போய் தண்ணி ஊற்றினா அது உயிர் தெழுதாது, அதாவது தழைச்சி வராது இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒரு மரம் செடி நட்டாலும் தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, அது கீழே, அதாவது மண்ணுக்குள் அடியில் வேர் பிடிச்சி அந்த வேரானது மேலே முளைச்சி வரும். அப்போ மேலே உள்ள களைக்கொல்லிகளையும் அத்தியாவசிய ரசாயன மருந்துகளையும் அடிப்பதனால் அது பூமிக்கும் கெடுதல் இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவுலையும் கெடுதல் வருங்க. அந்த மாதிரி தான் நம் முடி உதிர்தல் அப்படிங்கும்போது வாசனை திரவியங்களையும் கண்ட ஷாம்புகளையும் கண்ட டைகளையும் போடும்போது கண் பிரச்சனை ஏற்படும். 100க்கு 80% பிரச்சனைகள் ஏற்பட்டு வருதுங்க. சில நம்ம கிளினிக்கு வர்றவங்க சொல்கிறாங்க, எனக்கு டாக்டர் கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம டாக்டரை ஆலோசனையெல்லாம் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க, வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் குளியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் பச்சையாக தேய்க்காமல்
ஒரு வத்தல் மிளகு காம்போட போடணும், ஒரு 2 குருமிளகு, 4 வெள்ளைப்பூண்டு பருப்பு, அதையும் போட்டு நல்லா கருவேப்பிலை, கீழநல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வெதுவெதுத்த சிம்மில் வச்சு காய்ச்சி நம்ம ஆற வச்சு முடிகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் அப்ளை செய்து வரும்போது இயற்கையாக முடி நல்லா வளருங்க. அது இல்லாமல் நம்ம முடி வளர்றதுக்கு எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கடவுள் கொடுத்த இந்த உடல் நம்ம இயற்கையில் போகும்போது சில நோய்களையும் நோயிலிருந்து நம்ம விடுபடலாம். முடி உதிர்ந்து நம்ம ஊட்டச்சத்து, அதாவது கால்சியம், வைட்டமின் சத்துகள் இல்லாமல் முடிகள் உதிர்ந்து போகும். நம்ம ஒரு செடி நட்டோம்னா அதுக்கு வளம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம உள்மருந்தாக இந்த ஆளி விதை, அதாவது பிளாக்ஸீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை சாப்பிட்டு வரும்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம் நலம் நம் கையில். நன்றி.